வணக்கம் அன்பர்களே. குருவே சரணம், சத்குருவே சரணம். சித்துக்களின் அவதாரமாகவே வாழ்ந்த சித்தர்களை பற்றி இந்த காணொளியில் காண்போம். திருப்பதி மலைக்கு சென்று திரும்பி வந்தால் திருப்பம் உண்டாகும் என கவியரசு கண்ணதாசன் பாடியுள்ளார். பல கோவில்களில் கருவறையில் உள்ள சிலையை தரிசனம் செய்ய வரிசை கட்டி நிற்கின்றனர். ஆனால் திருப்பதியிலோ உண்டியலுக்கு வரிசை கட்டி நிற்கின்றனர். பெருமாள் சிலை பல இடங்களிலும் உள்ளது. ஆனாலும் திருப்பதியில் மட்டும் கூட்டம் அலைமோதுகிறது. ஏனென்றால் திருப்பதியில் ஒரு சித்தர் சமாதி உள்ளது. புகழ்பெற்ற கோவில் உள்ள அனைத்து திருத்தலங்களிலும் ஒரு சித்தர் சமாதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக கூறினால், பழனியில் போகர் சித்தர் சமாதியும், மதுரையில் சுந்தரானந்தர் சித்தர் சமாதியும், மருதமலையில் பாம்பாட்டி சித்தர் சமாதியும் என 18 சித்தர் சமாதியும் முக்கியமான ஸ்தலங்களில் உள்ளது. சித்தர்கள் அழியாத உடம்பை பெற்றவர்கள், கூடுவிட்டு கூடுபாயும் திறனுடையவர்கள். அவர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள். இவர்கள்தான் நமக்கு சித்த வைத்திய முறைகளை கற்றுக் கொடுத்தவர்களாவர். ஆன்மாவையும் உடலையும் பேணி காப்பதற்கு வழிவகை செய்தவர்கள். இவர்கள் நமக்கு வைத்தியம் மட்டுமல்லாமல் நமக்கு ஞானங்களையும் வழங்கியவர்கள் சித்தர்களே. சித்தர்கள் இளமையுடனே வாழ்பவர்கள். திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார் என வரலாறு கூறுகிறது. நினைத்ததை நினைத்த மார்க்கத்தில் நடத்தி முடிப்பார்கள். பல சித்துக்களை தெரிந்து வைத்துள்ளனர். சிவபெருமானை வணங்கியதும் அவருடைய அருளை பரப்பியவர்களும் இந்த சித்தர்களே. இந்த 18 சித்தர்களில் மிக முக்கியமான சித்தராக குறிப்பிடப்படுபவர் கொங்கண சித்தர் ஆவார். இவர் கொங்கண தேசத்தில் பிறந்தவர். கொங்கண தேசம் என்பது கேரளாவாகும். இங்குதான் இவர் பிறந்தார். இவர் கொங்கு நாட்டில் சங்கர குலத்தில் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர். இவர் பிறந்ததை பற்றி போகர் 7000 உள்ளது. இவருடைய தாய் தந்தையர் இரும்பை உருக்கி பாத்திரங்கள் செய்து கோயில்களின் வாயில்களில் உட்கார்ந்து விற்று வந்தனர். இவர் தனது 16 வயதினிலேயே இந்த தொழிலில் நிபுணராகிவிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் யோகிகளுக்கும் சாதுக்களுக்கும் மனமுவந்து தொண்டு செய்து வந்தனர். இவர் தனது திருமண வாழ்க்கையையும் சீராக நடத்தி வந்தார். இருந்த போதிலும் தனது சிறு வயது முதல் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருந்ததால் இல்லற வாழ்க்கையை துறந்து துறவறம் சென்றார். இதை பற்றி அகத்தியர் 12,000 4வது காண்டத்தில் 414 பாடலாக இடம்பெற்றுள்ளது. அம்பாள் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் காட்டியுள்ளார். இதனால் இவருக்கு மிகுந்த பேராற்றல் கிடைத்தது. இவர் திருவாவிடுதுறைக்கு சென்றார். அங்கே போகரை சந்தித்தார். போகர் எத்தனை காலம் வாழ்ந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. இவர், நீ கொங்கண நாட்டில் பிறந்ததால் உனது பெயர் கொங்கணர் என்று போகர் பெயர் வைத்தார். அன்று முதலே அவருக்கு கொங்கணர் என்று பெயர் வந்தது. அது முதல் போகரையே தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். அவர் அம்பிகை வழிபாட்டு முறையையும் மந்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார். பிறகு, இன்னும் நீ ஞானங்களை பெற வேண்டுமானால் மனிதர்கள் யாரும் இல்லாத இடத்திற்கு சென்று தவம் செய் என்று கூறி அனுப்பினார். குருவின் பேச்சை தட்டாமல் கேட்டார் கொங்கணவர். ஒரு மலையின் உச்சிக்கு சென்று தவம் செய்தார். அங்கு பலகாலம் தவம் புரிந்தார். அப்போது இவருக்கு தனது ஞானக்கண் மூலம் ஒரு சமாதி தெரிந்தது. அந்த சமாதிக்கு சென்றார். அதன் மேல் இருந்த பாறையை நகர்த்தினார். அதிலிருந்து கௌதம ரிஷி வெளியே வந்தார். அவர், ஏன் தவத்திலிருந்து எழுந்தாய்? மீண்டும் தவஞ்செய் என்று கூறினார். எனவே மீண்டும் தவத்தை மேற்கொண்டார் கொங்கணர். இதனால் இவருக்கு பேராற்றல் கிடைத்தது. இருப்பினும்
இவர் மனதில் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே வந்தது. அதாவது சித்துக்களை கற்க வேண்டும் என ஆசை கொண்டார். அதற்காக இவர் பல யாகங்களை செய்தார். தவங்களை மேற்கொள்ள தவறினார். மீண்டும் கௌதம ரிஷி அவர் முன் தோன்றி கோபத்தோடு பேசினார். இந்த யாகங்களை விட்டுவிட்டு தவம் செய் என அறிவுரை கூறினார். இருந்தாலும் கௌதம ரிஷி கூறியதை அவர் கேட்டுக்கொள்ளவே இல்லை. மீண்டும் யாகங்களையே மேற்கொண்டு பல சித்துக்களை தெரிந்து கொண்டார். அவர் விரைவிலேயே கூடுவிட்டு கூடு பாய்தல் முதலான அஷ்டமா சித்திகளையும் பெற்று மகா சித்தரானார். இதனால் இவர் பறக்கும் சக்தியையும் பெற்றார். எனவே பல பகுதிகளுக்கும் பறந்து சென்றார். அப்போது ஒரு நாள் ஒரு மலைப்பகுதிக்கு சென்றார். அங்கு பலர் கூட்டமாக நின்று அழுது கொண்டனர். அதன் அருகே சென்று பார்த்தபோது அவர்கள் பளிங்கர் இனத்தை சார்ந்தவர் என்றும் அங்கே புதிதாக திருமணமான ஆண் இறந்து கிடப்பதையும் பார்த்தார். அதனால் அந்த இளைஞர் மீது இரக்கம் கொண்ட கொங்கணர் தன் உடலை விட்டு அந்த இளைஞனின் உடலுக்குள் கூடுவிட்டு கூடு செல்லும் முறைப்படி சென்றார். அந்த இளைஞன் எழுந்ததும் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர் தனது உடலை மரத்தின் உள்ளே மறைத்து வைத்திருந்தார். ஆனால் அந்த இளைஞனின் உறவினர்கள் அவர் உடம்பை எடுத்து எரித்து விட்டனர். எனவே அவர் அந்த உடம்போடே இறுதி வரை வாழ்ந்தார். அவர் திருமழிசை ஆழ்வாரை சென்று சந்தித்தார். அவரிடம் தான் செம்பை தங்கமாக மாற்றுவேன் என்று கூறினார். அதை போலவே ஒரு செம்பை எடுத்து ஒரு மூலிகையை சேர்த்து மந்திரம் சொல்லி தங்கமாக மாற்றினார். உடனே திருமழிசை ஆழ்வார் தனது உடம்பை தேய்த்து ஒரு சிறிய அழுக்கு உருண்டையை கையில் கொடுத்தார். பிறகு இதை அந்த செம்பில் போடு, தங்கமாக மாறும் என்று கூறினார். எனவே கொங்கணரும் அதை போலவே செய்தார். அந்த செம்பும் உடனே தங்கமாக மாறிவிட்டது. கொங்கணவர் யோசித்தார். நாம் இத்தனை சித்துக்களையும் கற்றது வீணாகி விட்டது என்பதை உணர்ந்தார். எனவே இவர் சித்துக்கள் மீது இருந்த ஆசையையும் தங்கத்தின் மீது இருந்த ஆசையையும் கைவிட்டார். மீண்டும் காட்டிற்கு சென்று தவத்தை மேற்கொண்டார். ஒரு நாள் இவர் தவம் செய்து கொண்டிருந்த போது மேலே பறந்து கொண்டிருந்த கொக்கு இவரது கண் இமை மேல் எச்சமிட்டது. கோபம் கொண்ட கொங்கணர் அந்த கொக்கை கோபத்தோடு ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வையால் அக்கணமே அந்த கொக்கு எரிந்து சாம்பலானது. இந்த செயலால் கொங்கணருக்கு தன் மீது அதிக பெருமையும் ஏற்பட்டது. தவம் கலைந்த நிலையில் மலையை விட்டு கீழே இறங்கி ஒரு அம்மையாரிடம் யாசகம் கேட்டு நின்றார். அந்த அம்மையாரோ தனது கணவருக்கு உணவு பரிமாறிக்கொண்டு இருந்தாள். தனது கணவருக்கு தொண்டு செய்த பிறகே மற்றவரை உபசரிப்பது என்பது அவரது வழக்கமாகும். எனவே கொங்கணர் அழைத்தும் உடனே வராமல் சிறிது நேரம் கழித்து வந்தார். கோபம் கொண்ட கொங்கணர் அந்த கொக்கை எவ்வாறு பார்த்து முறைத்தாரோ அதை போலவே அந்த அம்மையாரையும் கோபத்தோடு பார்த்தார். உடனே அந்த அம்மையார், கொக்கின நினைத்தாயோ கொங்கணவா என கேட்டார். இதை கேட்ட கொங்கணர் அதிர்ச்சி அடைந்தார். நாம் காட்டில் செய்த காரியம் இந்த அம்மையாருக்கு எப்படி தெரிந்தது என யோசித்தார். உடனே அந்த அம்மையார், அறம் என்பது தெரிய வேண்டுமானால் தர்மவியாதனை சென்று பார் என்று புரியும் என்று கூறினார். உடனே அவர் தர்மவியாதனை தேடிச் சென்றார். அவர் ஆடு வெட்டும் தொழிலை செய்து கொண்டிருந்தார். அவர் அருகே சென்றதும் கொங்கணரை பார்த்து, தங்களை வாசுகி அம்மையார் அனுப்பி வைத்தாரா என்று கூறி தன் பின்னே வரும்படி கூறினார். அவர் தனது வீட்டிற்கு சென்றார். தன் வீட்டில் அவரை அமரச் செய்துவிட்டு உள்ளே சென்று தனது பெற்றோருக்கு தனது பணிவிடைகளை செய்துவிட்டு வந்தார். பெற்றோருக்கு தொண்டு செய்வதையே தனது அறமாக செய்து வந்தார். எனவே தவறை புரிந்து கொண்ட கொங்கணர் மீண்டும் போகரிடமே சென்றார். தனக்கு ஞானம் வேண்டி நின்றார். போகர் அவரை திருமாளிகை தேவரை சென்று பார் என்று கூறினார். போகரிடம், தனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீங்கள் என்னை காப்பாற்றுகிறீர்கள், தங்களுக்கு குருதட்சணையாக என்ன வேண்டும் என கேட்டார். அதற்கு அவர் விளையாட்டாக ஒரு அழகான
பெண் வேண்டும் என்றார். உடனே கொங்கணவர் பல பகுதிகளுக்கும் சென்று தேடி பார்த்தார். அவருக்கு யாரையும் பிடிக்கவில்லை. எனவே கொங்கணவர் ஒரு சிலையை பெண்ணாக மாற்றி வந்தார். போகர் அந்த பெண்ணின் மீது நீரை தெளிக்கவே அந்த பெண் மீண்டும் சிலையானாள். உடனே போகர், திருமாளிகை தேவரை சென்று பார் என்றார். குருநாதர் ஆணைப்படி கொங்கணவர் திருமாளிகை தேவரை சந்தித்து நிர்வாண தீட்சை முதலான பல அரிய தீட்சைகளையும் பெற்று மகா சித்தரானார். கொங்கணவர் திருத்தணிகை சென்று வீரட்டாகாச மூர்த்தியின் தலைக்கு மேல் தம் குளிகையை வைத்தார். லிங்க வடிவில் இருந்த அந்த சிவமூர்த்தி அக்குளிகையை நீராக்கி அழித்து விடாமல் தம்முள் ஈர்த்து மறைத்து கொண்டார். தன் தவறை உணர்ந்த சித்தர் சிவபெருமானை பணிந்து வழிபட்டு தம் குலுங்கியை திரும்ப பெற்றார். அதன் பிறகு நேராக திருப்பதி சென்று திருவேங்கட மலை மீது தங்கி தனது தவத்தை தொடங்கினார். அப்போது வனேந்திரன் என்ற சிற்றரசன் அவரிடம் வந்து சீடனானான். அவனுக்கு ஏற்ற எளிய முறையில் தவ வாழ்க்கையை அமைத்து கொடுத்துவிட்டு அங்கேயே ஜீவசமாதி அடைந்தார். இப்போது அவர் திருப்பதி மலை மீது அருள்மிகு வெங்கடேச பெருமாளாக இருந்து கோடிக்கணக்கான பக்தர்களை குறைகளை தீர்த்து வருவதுடன் நாடி வருபவர்களுக்கெல்லாம் வளமான வாழ்வளித்தும் வருகிறார். இதுவரை கொங்கணர் சித்தரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் வேறு ஒரு பகுதியில் வேறு ஒரு சித்தரை பற்றி நாம் காண்போம். நன்றி.